இந்த பீட்ரூட் மால்ட்டை எப்படி தான் செய்கிறது அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருக்கீங்க. நானும் இது வரைக்கும் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணிட்டேங்க. இந்த முறை பீட்ரூட் மால்ட்டு கரெக்டான அளவு நான் கொஞ்சமாக செஞ்சு காமிக்கிறேன். மறக்காமல் சேவ் பண்ணிக்கோங்க. 4 பீட்ரூட் எடுத்து நல்லா துருகி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் அரைக்கும் போது தண்ணி துளி கூட ஆட் பண்ணக்கூடாது. நல்ல நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. எந்த மிக்ஸி ஜாரில் போட்டால் நல்லா நைஸாக அரைக்குமோ அதில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. மால்ட் எப்பயுமே இரும்பு கடாயில் தாங்க செய்யணும். இரும்பு கடாயில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த கலவையை ஊற்றிட்டு எவ்வளோ வெயிட் பீட்ரூட் எடுத்துருக்கோமோ அதே அளவு நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கணுங்க. நாட்டு சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா கிளறிட்டே இருக்கணும். நாட்டு சர்க்கரை சேர்த்த பிறகு நல்லா மேலே தெறிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் பார்த்து கவனமாக செய்யணுங்க. தேவையான அளவு உங்களுக்கு நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நட்ஸு, பாதாம், முந்திரி, ஏலக்காய் இது எல்லாமே ஆட் பண்ணிங்கன்னா ஃப்ளேவராக நல்லாயிருக்கும். கடைசியாக இந்த மாதிரி கொஞ்சம் கூட கடாயில் ஒட்டாமல் வந்த பிறகு வேறு ஒரு தட்டில் மாற்றிட்டு ஃபேன் காற்றுல வச்சு கரண்டி வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கட்டி கட்டியாக வந்துடுங்க. கம்ப்ளீட்டாக ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி ஜலிச்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி கொரகொரப்பாக பவுடராக கிடைக்குங்க. பார்க்க என்னமோ ரொம்ப சிம்பிளாக தாங்க இருக்கும், ஆனால் செம்மையாக வேலை பெண்டு கழட்டிடும். அந்த அளவுக்கு ரொம்ப ஹெல்த்தியான மால்ட்டு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக குடிக்கலாம். இந்த ரெசிபியை சேவ் பண்ணி வச்சுட்டு நீங்களே உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தாலும் சரிங்க. இல்லை உங்களால் செய்ய முடியலன்னா நம்ம பேஜில் ஏபிசி மால்ட், பீட்ரூட் மால்ட் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் கீழே கொடுத்துருக்க நம்பரில் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க.